கற்றுக் கொடுக்கிறது. இல்மு இருக்கிறது அன்பர்களே சைத்தான்டே இருந்துச்சு. சைத்தான்டே இல்லாத இல்மா முஅல்லிமுல் மலக்குதாவே, மலக்குகளுக்கெல்லாம் உஸ்தாத். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடம் இல்மு இருந்தது. வல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எல்லா வகையான இல்முகளையும் கற்றுக் கொடுத்திருந்தான். இருந்தாலும் ஷைத்தான் லானத்துல்லாஹ் போனான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஃபியுல்லாஹ் போனார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? ஷைத்தானிடத்தில் அதவு இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் அதவு இருந்தது. அதவின் காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியாக போனார்கள். அதவு பேஅதவியின் காரணத்தினால், அதவு குறைவின் காரணத்தினால் ஷைத்தான் லானத்துல்லாஹி அலைஹியாக போனான். அல்லாஹ்வால் லானத்திற்கு உள்ளானவனாக போனான். நண்பர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை என்ன நோக்குகிறான் நண்பர்களே? குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா அதவ ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது, அதப் என்றால் நண்பர்களே பெரியவர்களை மதிக்கிறது மட்டுமல்ல, அதப் என்பது ஒரு விசாலமான சப்ஜெக்ட். பெரியவர்களை மதிப்பதும் அதப், உலமாக்களை கண்ணியப்படுத்துவதும் அதப், சிறியவர்களின் மீது மரியாதை காட்டுவதும் அன்பு செலுத்துவதும் அதப், ஒவ்வொருவருக்கும் என்னென்ன ஹக்கை செய்ய வேண்டுமோ அந்தந்த ஹக்கை நிறைவேற்றுவதும் அதப். உதாரணத்திற்கு மிருகங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை, அவைகளுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதும் அதவும் எழுதினார். இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய மாபெரும் இறைநேச செல்வர், ஒரு நாள் ஒரு வீதியில் ஒரு ஓரமாக உறங்க செல்லலாம் என்று ஒரு நிழலான இடத்தில் செல்கிறார்கள். கூட அவர்களுடைய மாணவர் வராங்க, அவங்களுடைய முரீது வராங்க. அந்த இடத்தில் ஒரு நாய் படுத்திருந்தது. இந்த முரீது அந்த நாயை ஓட்டி விடலாம் என்று கிட்டே சென்றார்கள். உடனே சொல்லி காமிச்சாங்க, வேணாப்பா, அது எப்போதும் அது இந்த இடத்தில் தான் தூங்கும் போல் தெரிகிறது, நாம் அது இடத்தில் இருந்து அதை ஓட்டக்கூடாது, நாம் வேறு இடத்திற்கு சென்று ஒதுங்கிக் கொள்வோம் என்பதாக சொன்னார்கள். அன்பர்களே, அதவு இருக்க வேண்டாம். ஒவ்வொரு பொருளுக்கும், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு மக்லூக்குக்கும் ஒரு ரெஸ்பெக்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவுகோல் இருக்கிறது, மரியாதைக்குரிய அளவு. அந்த அளவை அறிந்து கொண்டவர்கள் தான் உலமாக்கள், அதை பயின்றவர்கள் தான் இங்க இருக்கும் உலமாக்கள். நாம் என்ன கேட்போம்? படிச்சவனா இருக்கிறவன் இந்த பண்பு இல்லையா? படித்தவராக இருக்கும் முன்னிடத்தில் இந்த அதவு இல்லையா என்பதாகத்தான் கேட்போம். படித்தவர்கள் என்றால் பண்பாளர்களாக இருப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு மத்தியில் பண்புகள் தான் காட்டி கொடுக்கப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது. என்பர்கள் ஹஸரத் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காமிச்சாங்க, லா யன்பகி லிரஜுலி யத்லுபல் இல்ம வல் ஹதீஸ், ஒரு மனிதன் இல்மையும் ஹதீஸையும் கற்றுக்கொள்வது அவருக்கு எதுவரை தகுதி இல்லை என்றால், ஹத்தா யஅமல ஃபில் அதபி 20 சனா, 20 வருட காலங்கள் அவர் அதவை கற்றுக்கொண்டாதவரை இல்ம கத்துக்கிறதுக்கான உரிமை அவருக்கு கிடையாது. சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாபெரும் அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர். இல்ம இருக்கிறது என்பவர்களே, அது புரோஜனம் தரக்கூடியதாக. பலர் இல்மை கொண்டு பெருமை அடித்து வீணா போனவர்கள் அதிகம். அன்பர்களே, அதவு இருக்க வேண்டும்.